பத்மநாதபுரம் அரண்மனையில் இருக்கிற சிறப்புகளை பற்றி தான் நம்ம பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். இந்த அரண்மனையை ஒரு வகையான மரங்களை மட்டுமே வச்சு கட்டலை, பல வகையான மரங்களை வச்சு கட்டியிருக்காங்க. என்ன மரம்னு பார்க்கலாமா? தேக்கு மரம், ஈட்டி மரம், வெஞ்சலி மரம், இரும்பு மரம். தேக்கு மரத்தை எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா, அரண்மனையில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட மரமே தேக்கு மரம் தான். தண்ணீர், ஈரம், பூச்சி எதுவுமே சீக்கிரம் பிடிக்காதான். 300 வருஷத்துலேருந்து 400 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குது. அதனால்தான் அந்த அரண்மனை இன்னுமே அப்படியே நிற்கிது. வெஞ்சலி மரத்தை எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா, வலிமைக்காக. தூண்கள், மேல்தளம் இதெல்லாம் சிறப்புடன் இருக்க வெஞ்சலி மரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஈட்டி மரத்தை எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா, கதவுகள், தூண்கள், அரச குடும்ப அறைகள் இது எல்லாமே நல்லா இருக்கிறதுக்காக ஈட்டி மரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. மிகவும் கனமான விலை உயர்ந்த மரமாக ஈட்டி மரத்தை சொல்கிறாங்க. இரும்பு மரம் எதுக்குன்னா, பெயரே சொல்கிற மாதிரி இரும்பு போல் வலிமை இருக்குமா, அதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. கரையானுக்கு இந்த மரத்தை ரொம்பவே பிடிக்காதான், அதனால் பயன்படுத்தியிருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம், மன்னரின் படுக்கையை மட்டுமே 64 விதமான மூலிகை மரங்களால் செஞ்சுருக்காங்களாம். எதுக்குன்னா, மன்னரோட உடல் நலம் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணுமா, மன்னருக்கு நல்லா தூக்கம் வரணுமா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க 64 விதமான மூலிகை மரங்களால் செஞ்சுருக்காங்க. நமக்கெல்லாம் நல்லா மெத்துன்னு பெட் இருந்தால் தான் நல்லா தூக்கமே வரும். ஆனால் அவங்கள பாருங்களேன், அந்த காலத்திலேயே 64 விதமான மூலிகை மரங்களால் மன்னரோட படுக்கையை செஞ்சுருக்காங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல? இந்த அரண்மனையோட சிறப்புகள் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க நம்ம பார்ட் 3ல் பார்க்கலாம்.